அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டையோ இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம யூஸ் பண்ணுற இடங்களை 7 நாளைக்குள்ளே ரீசெட் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ 7 days டீக்ளட்டரிங் பிளான் எப்படி நீங்கள் பிளான் பண்ணி ஒரே வாரத்தில் எப்படி வீட்டை ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு டீயோ காஃபியோ எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீட்டில் நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா அவுட்டர் ஸ்பேஸ், நம்மளோட பால்கனி இல்லை நம்மளோட வெளியே இருக்கிற ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஏரியாவில் என்னென்னு நீங்கள் தேடி பாருங்கள். பயன்படுத்தாத பொருட்கள் இல்லை உடஞ்சி போன பொருட்கள் இல்லை யூஸ் பண்ணாத பொருட்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டீக்ளட்டர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது சில கார்டன் எசென்ஷியல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். இந்த ஏரியா நல்ல கூலான ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால அடிக்கடி தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நான் நிறைய ட்ராவல் பண்ணும்போது நான் பிளான்ஸ்லாம் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா எசென்ஷியல்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த டைமில் இந்த கிளைமேட்டுக்கு அது தேவையில்லாமல் இருந்ததுனால அதெல்லாம் நான் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா சில பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ தேவைப்படும் போது நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மோசமாக இருக்கிற குவாலிட்டி கம்மியாக இருக்கிற பாட்டில்ஸ்லாம் டீக்ளட்டர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸ் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வரவங்களுக்கும் ஒரு பெரிய குட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறதே அந்த என்ட்ரன்ஸ் தான். அதனால் என்ட்ரன்ஸை எப்பயுமே பீரியாடிக்கலாக நம்ம க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்களுக்கு தேவையான பொருளை வச்சுட்டு தேவைப்படாத பொருட்கள், யூஸ் பண்ணாத பொருட்கள், ஏதாவது உடஞ்ச பொருட்கள் இருந்தால் அதை இமீடியட்டாக டீக்ளட்டர் பண்ணிவிட்டு மேக் இட் வெரி ப்ளசண்ட். ஸோ ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்டன் எசென்ஷியல்லாம் நான் டீக்ளட்டர் பண்ணேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 week நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கேன். என்னோடய வாட்டர் லெவலில் செக் பண்ணுறேன். என்னோடய பிளான்ஸ்க்கெலாம் தண்ணி இருக்குதா இல்லையா, நான் ஜஸ்ட் செக்கிங். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது பிளான்ட்டில் இன்னும் அந்த ஈரப்பதம் இருக்குது அந்த மண்ணில். ஸோ அதனால் தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை. ஆஸ் பர் த கிளைமேட்டிக் கண்டிஷன் இங்கே ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும். அதனால் அந்த தேவைப்படாத கார்டன் எசென்ஷியல்லாம் நான் தெரியாமல் நான் வாங்கிட்டேன். அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லிப்பர் ஸ்டாண்டு. ஸ்லிப்பர் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஸ்லிப்பர் ஸ்டாண்டுன்னு ஒன்று வச்சுருப்போம். ஆனால் அதை தாண்டி கீழே எல்லா இடத்துலையும் ஸ்லிப்பர்ஸாக கிடக்கும். நமக்கு அந்த ஒரு டிசிப்ளினே இருக்காது. இது என்னென்னா என்ட்ரன்ஸில் இப்படி செதறி கிடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேட் வைபை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணோம். அதில் முக்கியமான காரணம் என்னென்னா நிறைய பிஞ்சு போன செருப்பு, அதுக்கப்புறம் சைஸு அன்சைஸ்டு ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு, அதுக்கப்புறம் பழைய ஷூஸு, இது எல்லாமே நம்ம வச்சுருப்போம். அழுக்கான ஷூஸு நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் என்றைக்காவது ஒரு நாள் ஆகும், இல்லை வேறு யாருக்காவது கொடுக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணலான்னு வச்சுருப்போம். அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா என்ட்ரன்ஸில் மேக் இட் டீக்ளட்டர் எவ்ரி திங் அண்ட் ஆர்கனைஸ் யுவர் திங்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த ஐட்டம்ஸை தான் நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் when you are coming inside the home, டெஃபினட்டாக நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லார் வீட்லேயும் இந்த ஃபாயர் கம் லிவிங் ரூம். ஸோ இந்த லிவிங் ரூமை மேக் இட் ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள். ரொம்ப டெக்கரேட்லாம் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக மினிமலாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ண முடியும். எனி டைம் அந்த ரூமு அந்த வீடு க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா சர்ஃபேஸும் ஃப்ரீயாக வைங்க. மேக் இட் ஆஸ் பிளெயின் அஸ் பாசிபிள். நீங்கள் ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கீ கொண்டு வருவீங்க, கீக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுங்க, கீ ஹோல்டரில் வைங்க. பேக்ஸ் இருந்துச்சுன்னா பேக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுங்க. க்ரியேட் ஹோம் ஃபார் எவ்ரி திங் ஸோ தட் யூ கேன் மெயின்டைன் அ கிளட்டர் ஃப்ரீ ஹோம். ஒரு கிளட்டர் ஃப்ரீ லிவிங் ரூமை கண்டிப்பாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தி ஹார்ட் ஆஃப் ஹோம், தட் இஸ் கிச்சன். ஸோ கிச்சனும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்ட்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி டீக்ளட்டர் பண்ணணும், பேண்ட்ரி எப்படி டீக்ளட்டர் பண்ணணும், கவுண்டர் டாப் டீக்ளட்டர், அதுக்கப்புறம் ஷெல்ஃபை எப்படி டீக்ளட்டர் பண்ணுறதுன்னு தனித்தனியாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா there are lot of videos on decluttering. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இப்போ நான் வந்து பார்க்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ். ஸோ கிராசரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஐட்டம் வந்து யூஸ் பண்ணாத ஐட்டமாக இருக்கும், எக்ஸ்பைரியான ஐட்டமாக இருக்கும். இல்லை நம்ம சமைக்கணும்னு வாங்கியிருப்போம், அதுக்கப்புறம் நமக்கு சமைக்கவே நேரம் இருக்காது. ஸோ அது சம்மந்தமாக நம்மளால் அதை வந்து டச் பண்ணியிருக்கவே மாட்டோம் அந்த ஐட்டமை. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்கார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சிலது பூச்சி விழுந்திருக்கும், ஆனால் நிறைய பேர் அதை வந்து காய வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் அப் டு யூ. பட் எப்பயுமே வந்து கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து த ஹெல்த் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் அட் த கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிச்சனை வந்து யூ டேக் யுவர் டைம். ஒவ்வொரு ஏரியாவாக வந்து ஏதாவது தேவையில்லாமல் இருக்குது, எனக்கு பயன்படாத பொருள் இருக்குது, இல்லை யூஸ் பண்ணாத அப்ளையன்சஸ் இடத்த அடைச்சிட்ருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மேக் இட் ஷுர் தட் கிளியரிங் எவ்ரிதிங். நீங்கள் யூஸ் பண்ணாத ஐட்டமை ரெடிகுலஸாக வந்து நீங்கள் ஒரு ரூத்லெஸ்ஸாக கிளியர் பண்ணிடுங்க. நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கிட்டோமேலாம் யோசிக்காதீங்க. ஒன்ஸ் அதை டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து தேவையில்லாமல் பொருட்களை வந்து வாங்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஸோ அதை தான் நானும் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பும் பார்த்திங்கன்னா முடிந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சமைக்கும்போது நமக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா எப்பயுமே கச்சன்னு திங்ஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே வந்து அதில் நிறைய குப்பை அக்யூமுலேட் ஆகும், டஸ்ட் அக்யூமுலேட் ஆகும். அதோடு சேர்ந்து நம்ம சமைக்கிறதுக்கு வி வில் பி வெரி வெரி டயர்ட் when you come to a kitchen. ஏன்னா கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா வீட்டில். ஸோ அதனால் வந்து முடிந்த அளவுக்கு வந்து கவுண்டர் டாப்பில் குறைந்த பொருட்களை வச்சு தேவையில்லாத பொருட்களெல்லாம் ரிமூவ் பண்ணி ரெகுலராக அன்றாடம் நான் வந்து பீரியாடிக்கலாக யூஸ் பண்ணுற திங்ஸை மட்டும் வச்சு ஒரு கிளட்டர் ஃப்ரீ கவுண்டர் டாப்பை மெயின்டைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கம்ஸ் டு அ ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேருந்து எல்லா ஏரியாவும் நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஃப்ரிட்ஜ்லேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜு இருக்குன்ற பேரில் எல்லாத்தையுமே நம்ம யூஸ்வலாக டம்ப் பண்ணுவோம். ஸோ அதில் நிறைய பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள் எல்லாம் அழுகி போயிருக்கும். அதெல்லாம் ரிவ்யூ பண்ணுங்கள் வாரத்துக்கு வாரம். அதுலேயும் நிறைய ஸ்பைசஸ் வச்சுருப்போம், அதில் எக்ஸ்பைரியே முடிஞ்சிருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்பைரியான ஐட்டமை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் இமீடியட்டாக ரிமூவ் இட். ஏன்னா அது வந்து நம்மளோட ஃபுட் சேஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தேர்ட் டே நான் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், உங்களோட வார்ட்ரோப்பு. நான் எப்போயுமே வந்து என்னோடய வீட்டில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன், ஒரு பேஸ்கெட், ஒரு பெரிய பேஸ்கெட் எப்போயுமே வச்சுருப்பேன். ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே வாரத்திற்கு ஒரு நாள் வந்து அவங்களோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அவங்க கபோர்ட்ஸை எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணோம். அந்த டைமில் அவங்க பயன்படுத்தாத பொருட்கள் இல்லை ஏதாவது கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து இந்த பேஸ்கெட்டில் எப்போயுமே நான் கலெக்ட் பண்ண போட சொல்லுவேன். அப்படி போட்டுட்டு இந்த பேஸ்கெட் ஃபுல்லானதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ எதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணணும், எதை நம்ம ரீயூஸ் பண்ணலாம், எதை வந்து நம்ம டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் செக்ரிகேட் பண்ணி அதை கிளியர் பண்ணுறது வழக்கம். ஸோ நீங்களும் வந்து டீக்ளட்டரிங் வந்து நீங்களே பண்ணிகிட்ருக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு க்ரியேட் அ ஸ்மால் ப்ரொவிஷனல் சேஞ்சஸ். இந்த சின்ன சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் எப்போயுமே நல்லாயிருக்கும். இதனால் நம்ம மட்டுமே இந்த வேலையை செய்யாமல் ஃபேமிலியும் அதில் இன்வால்வ் ஆவாங்க. அடுத்து டே 4ல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஏரியா பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வந்து ஒன்ஸ் பேப்பர்ஸு டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் நம்ம அக்யூமுலேட் பண்ணும்போது ஒரு நாள் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளே கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம ரிவ்யூவே பண்ணாமல் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தேவையான டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு ஃபைல் பண்ண வேண்டியதை ஃபைல் பண்ணுங்கள், தேவையில்லாததை உடனே டிஸ்கார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஏதாவது ஒரு கூகுள் ட்ரைவ்லையோ இல்லை ஒரு காமன் ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்க வேண்டியது அவசியம். அதனால் பேப்பர் டீக்ளட்டரிங், பேப்பர் ஆர்கனைசிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வாரத்திற்கு ஒரு முறை மறக்காமல் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது பேப்பர்ஸ் அக்யூமுலேட் ஆகாமல், நம்ம பேப்பர்ஸ் அக்யூமுலேட் ஆகும்போது எது முக்கியம் இல்லைன்னு உங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். அது பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களோட பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களோட பேகை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறை ஒரு நாள் எடுத்து அந்த நாளில் வந்து இந்த வாரத்தில் வந்து அவங்க பேக்கில் என்னென்ன தேவையில்லாத பொருள் இருக்குது, பேப்பர்ஸ் இருக்குது, குப்பை இருக்குது,
எல்லாத்தையுமே அவங்களே கிளியர் பண்ண சொல்லுங்கள். இதை ஒரு ரிச்சுவலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் அதை கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீக்கை வந்து நீங்கள் ஒரு ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கோ இல்லை வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ ஒரு க்ளீனான பேக்கை வந்து நீங்கள் மண்டே எடுத்துகிட்டு போங்களேன், அதோட ஃபீலிங்கே கண்டிப்பாக தனி. அதே மாதிரி தான் வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணும்போது கண்டிப்பாக யூ வில் ஃபீல் வெரி வெரி ஹாப்பி, ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்கும். அதனால் வந்து மறக்காமல் நீங்கள் பண்ணாமல் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களே அதை பண்ண பழக்கப்படுத்துங்க. அப்போது அந்த ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் இன்வால்வ்மெண்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கும் தேவையில்லாத பேர்டனை நம்ம எடுத்துக்காத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து டேபிள் இருக்குது, ஒர்க்கிங் டேபிள் இருக்குது, இல்லை ஏதாவது ஸ்டடி டேபிள் இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி டீக்ளட்டர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸை வந்து மறக்காமல் வாரத்திற்கு ஒரு முறையாவது டீக்ளட்டர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். அடுத்து டே 5ல் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பாத்ரூம் எசென்ஷியல்ஸ். பாத்ரூமில் பார்த்திங்கன்னா தீர்ந்து போன ஷாம்பு பாட்டிலு, நிறையா வந்து ப்ராடக்ட்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் தீர்ந்து போயிருக்கும், கவர்ஸ் கிடக்கும், ஷாம்பு கவர்ஸு. ஸோ என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். அந்த ஷெல்ஃபை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ தட் வந்து யூ கேன் க்ரியேட் லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் யர் பாத்ரூம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், தீர்ந்து போன ஷாம்பு பாட்டில் இது எல்லாமே இருக்குது. இது நான் எப்போயுமே பாத்ரூம் பக்கத்துலேயே ஒரு டஸ்ட்பின் வைக்கிறதுனால அங்கேயே வந்து கிளியர் பண்ண நான் ஒவ்வொரு வாரமும் நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டே 6ல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள், நீங்கள் 2 வீலராக இருக்கலாம், இல்லை 4 வீலராக இருக்கலாம், மறக்காமல் அதை டீக்ளட்டர் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த வாரத்தில் நம்ம ஏதாவது பில்ஸ் போட்டிருப்போம், ஏதாவது சாப்பிட்ருப்போம், அதில் ஸ்பில்லேஜஸ் இருக்கும் நம்மளோட கார்லேயோ வெஹிக்கிளோ, இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸை வச்சுருப்போம், இல்லை ஏதாவது வந்து வெட்டிங் இன்விடேஷன் வச்சுருப்போம். இந்த மாதிரி நிறைய வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை அப்படி அப்படியே விட்டுட்டு போகிறது வந்து நார்மலாக அது வழக்கம்தான். அந்த மாதிரி இல்லாமல் வாரத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் காரையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற 2 வீலராக இருக்கலாம், 3 வீலராக இருக்கலாம், க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. அடுத்து டே 7 என்னன்னு தானே பார்க்குறீங்க. அவ்வளோதாங்க, வந்து நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் யூர் சீம்லெஸ்லி ஃபாலோ த 6 days பிரின்சிபல், 7வது நாள் நம்ம வந்து ரெஸ்ட்டு. யூ கேன் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப். உங்களுக்காக நீங்கள் நேரம் செலவிடலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். யூ ஃபீல் வெரி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ். அந்த ஒரு மன நிறைவு கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த 6 நாள் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த 7வது நாள் வந்து உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஹாப்பி ஹோம் மேக்கிங் அண்ட் ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.